நம்ம கூட இருந்தவங்க 14 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் நான் போய் பார்க்க வேண்டாம். இல்ல இந்த சூழ்நிலையில வேண்டாம்யா. என்ன சூழ்நிலை? எனக்கு ட்ரிப்ஸும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என் கூட இந்த கலிய பெருமாள் எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தான்டா. அவனை போய் நான் பார்க்க வேண்டாமா? கார் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை ஒரு வாட்டி நான் பார்க்க வேண்டாமா? அதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நமக்கு யாரா இருக்கா? நமக்கு நம்ம தான்டா. எக்ஸ்கியூஸ் மீ அப்பா. 4th floor ஐசில இருக்கா சார். துக்கம் சாரி யோசனை பண்றேன். அப்பா எனக்கு ஒண்ணும் ஆவலடா. நல்ல வேளை ஆவல. அந்த செல்போன் வந்து உயிரை காப்பாத்துச்சு. ஆமா, செல்போனை பத்தி பேசுற நேரமா இது. எப்படியும் ஈவினிங்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நீ வீட்டுக்கு போ. போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. நேரம் காலம் சரியில்லை, நீ வீட்டுக்கு போ. வீட்லயே இருப்போ. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணியாச்சு சார். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அவங்களை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறோம் சார். பண்ணி கிழிச்சிட்டு போறீங்க. இவங்களை நம்மனா வேலைக்கு ஆகாது. திருவல்லிக்கேணி பூரா ஒரு சந்து விடாம தேட சொல்லி நம்ம ஆளுங்களை ஏவி விட்டுருக்கேன். விடியறதுக்குள்ள அவ கையில சிக்கிடுவா. அவன் மாட்டினா அந்த இடத்துல காலி. வெறும்னே சாவடிச்சா போதாதுடா. 10 பேர் சுத்தி நின்று அவளை அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாவடிக்கணும். அப்பாவுக்கு ஒண்ணாவது, நாங்கள கூட இருக்கோம். கவலைப்படாம போங்க. நமது ஜனாதிபதியும் பிரதமரும் முப்படை தளபதிகளுடன் நடத்தும் அவசர ஆலோசனை கூட்டம் நாளை ஜனாதிபதி மாளிகையில் நடக்கவிருக்கிறது. இன்று மாலை சென்னை திருவல்லிக்கேணி மகப்பேறு மருத்துவமனை வளாக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த திரு கஜபதி MP அவர்களை தீவிரவாதிகள் குண்டு வைத்து கொல்ல நடந்த சதியில் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் திரு கஜபதி உயிர் தப்பினார். திரு கஜபதி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தில் வட இந்திய பெண் ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குண்டு வச்சது நாங்க, ஒரு பொண்ணு சந்தேகப்படுறியா? வாழ்க தமிழ்நாடு போலீஸ். 10 பேர் கண் பார்வை. இது குறித்து डर गया। निशाना चुक गया। गजपति अब की बार तो बच गया रे साला। ये सोच के रखना कि हर जगह पर पुलिस प्रोटेक्शन रखा हुआ है। फिलहाल शक करने से पहले हमें यहाँ से निकलना चाहिए। கல்யாண வீடியோ கவரேஜ்ல அந்த பொண்ணு இருக்கா சார். குண்டு வெடிப்புக்கு காரணம் இந்த பொண்ணு தான். எப்படி கரெக்டா சொல்றீங்க? 4-5 நாள் அந்த ஏரியா நோட் அவுட்டா சார். கோவில்ல போட்டோ எடுத்தான். நான் தான் வெளில துரத்துனேன். என் கடைக்கு புஸ்தகம் வாங்க வந்தா பையில பாம்பு இருக்குன்னு சொன்னா சார். வெளியூர்கார பொண்ணு எதுக்காக பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போனோம்? எனக்கு சந்தேகமே இல்ல. இவதான் சார் பாம்பு வச்சிருக்கான். வச்சது இல்லாம என் கடையில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு பாம்பு வெடிச்சுன்னு நைஸா நைவிட்டா சார். சார் எங்க ஸ்டுடியோல பிரிண்ட் போட கொடுத்தாங்க சார். சார் அந்த பொண்ணு கடைசியா என் ஆட்டோல தான் சார் வந்தது. ஜெலக்டின் குச்சிலாம் இருந்தது சார். நிச்சயமா அந்த பொண்ணு தான் சார் இது செஞ்சிருக்கணும். கஜபதி ஐயா வீட்டுக்கு அந்த பொண்ணு போக வேண்டிய அவசியம் என்ன சார்? மிஸ்டர் நாயர் சார், குண்டு வெடிப்புக்கு இந்த பொண்ணு தான் காரணம்னு ஃபிளாஷ் பண்ணுங்க சார். ரொம்ப சீரியஸா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இது பாருங்க, தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. என் கூட சேர்ந்த 16 பேருடைய உயிர் அதான் சார். குண்டு வச்சது யாருன்னு சந்தேகப்படுறீங்க சார்? சந்தேகப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு எதிரிங்க அதிகமா சார்? தெரிஞ்ச எதிரியை யாரும் இல்ல. தெரியாம யாராவது இருந்தா இனிமேதான் பார்க்க. சார் குண்டு வச்சது அரசியல்வாதிகளா தீவிரவாதிகளா சார்? சார், மத்தவங்க பதவியை அடிச்சு பறிக்கிறவன் அரசியல்வாதி, மத்தவங்க உயிரை பறிக்கிறவன் தீவிரவாதி. இவங்க 2 பேருக்கு இதுதான் வித்தியாசம். சார் நீங்க அமைச்சரானா தீவிரவாதிங்க மேல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? தீவிரவாதத்தை அடியோட ஒழிப்பேன். அதான் என் லட்சியம். தீவிரவாதி ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்ன, அந்த வர்க்கமே இருக்கக்கூடாது. அதை ஒழிக்கணும். அதானே என் லட்சியம். இப்பதானே சொன்னேன் எல்லாம். வணக்கம். சன் செய்திகள். தேசிய தீவிரவாத அமைப்புகளின் நடவடிக்கையில் இருந்து பாதுகாப்பு அளிப்பது குறித்து நமது ஜனாதிபதியும் பிரதமரும் முப்படை தளபதிகளுடன் நடத்தும் அவசர ஆலோசனை கூட்டம் நாளை ஜனாதிபதி மாளிகையில் நடக்கவிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை விடுமுறை தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் நீங்க எப்படிங்க? எல்லாரும் போய் ஹாஸ்பிடல் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் நம்புறேன். பேசாதீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. வாங்க வாங்க. நான் எதுவுமே பண்ணல. சரி, ஆக்சுவலா என்ன நடந்தது? நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரெக்னன்ட் லேடியை நான்
மகப்பேறு மருத்துவமனை வளாக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த திரு கஜபதி எம்பி அவர்களை தீவிரவாதிகள் குண்டு வைத்து கொல்ல செய்த சதியில் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் தப்பினார். திரு கஜபதி அவசர கால சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வட இந்திய பெண் ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு ஆதாரமாக சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் திருமண அழைப்பு ஒன்றில் எடுக்கப்பட்ட வீடியோ கேசட் கிடைத்துள்ளது. இதில் அந்த பெண் ஓடும் காட்சி எதிர்பாராத விதமாக பதிவாகியுள்ளது. இதை ஆதாரமாக கொண்டு போலீசார் இப்பெண்ணை தேடி வருகிறார்கள். விமான நிலையம், ரயில் நிலையம் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். 65 பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகளை தேடும் பணியில் கமிஷனர் தலைமையிலான தனி பிரிவு ஈடுபட்டுள்ளது. விளம்பரத்திற்கு பிறகு செய்திகள். வீட்டை சுத்தி பாதுகாப்பு போட்டிருக்கோம் சார். ட்ரிப்ளிகன் ஏரியா எல்லாத்தையும் கவர் அப் பண்ணிருக்கோம் சார். எந்த ப்ராப்ளமும் வராது சார். ஏன்டா இவ்வளவு அது நேரம்? ஒண்ணு இல்லம்மா, நான் வந்து மேல அது சரி உள்ள வா. உள்ள வா. டென்ஷன் ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஹலோ. ஆமா, ஐயா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க சார். 1 minute சார். ஐயா ஹோம் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. ஹலோ கஜபதி. Sir, I am all right. But everything is not all right. 16 பேர் இல்ல? ஆமாங்க ஐயா. 16 families. I know what to do. Thank you. Thank you for your request. மேல இருட்டா இருக்குடா, லைட்ட போட்டுட்டு வரேன்டா. அத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உன்னை கூப்பிடுறாங்க. சீக்கிரம். அடிபட்டு இருக்கு, இந்தாங்க ஃபர்ஸ்ட் எய்ட். குண்டு வச்சு இப்படி பதட்டப்பட மாட்டாங்க. இப்படி பதட்டப்படுறவங்க குண்டு வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காரியம்லாம் பண்றதுக்கு முட்டாள்தனமான ஒரு வெறி வேணும். அது உங்ககிட்ட இல்ல. நீங்க மட்டும் என்ன நம்பாம இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன். பயப்படாதீங்க, முதல்ல மருந்து போட்டுக்கோங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனீங்க? நடு ரோட்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி ஹெல்ப்லெஸ்ஸா நின்னுட்டு இருந்தாங்க. ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். வேற எந்த தப்பும் பண்ணல. செஞ்சு அடாதீங்க. யாரு? மூர்த்தி. வரேன். அப்பா கார்ட்லெஸ் போன் கேட்டாரு. கார்ட்லெஸ்ஸா? ட்ரெஸ்ல ரொம்ப டர்ட்டியா இருக்கு, இதை மாத்திக்கங்க. புதுசுதான். அந்த அந்த ரூம்ல. SIP TSC TDO. அப்ப இங்க STD கிடையாதா? யோ, அது அப்படி படிக்கணும்யா. எல்லாம் எங்களுக்கு தெரியும், சும்மா ஒரு நக்கல்ஸ் தான். ஆமா, மாயவரத்துல இருந்து மெட்ராஸ் லோக்கலா? நீதான் என் லோக்கல், அது STD. ஓகேடி ஓகேடி. அம்மா, என்னடா ராத்திரிலாம் சரியா தூங்கலையா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்டர்நெட்ல இருந்தேன், என்னது? கம்ப்யூட்டர்ல இருந்தம்மா. ஓகே. உன் friend மனோ உன்கிட்ட பேசணுமா? மனோ ஃபோன் தானே, நான் பேசிக்கிறேன். நீங்க நீங்க போங்கம்மா. ஹலோ வசந்த், என்ன சொல்ற? மாயவரத்துல இருந்து பேசுறேன்டா. அங்க எதுக்குடா போன? கோயில் விழாவுக்கு வந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. டிவி பார்த்தோம்ப்பா, ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டோம். அப்பாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஹி சேஃப், இஸ் ஃபைன். என்ன விஷயம்? அந்த பொண்ணை நீ பாத்தியா, பேசுனியா, உன் லவ் சொல்லிட்டியா? நான் பார்க்கலடா, என்னால மீட் பண்ண முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. என்னது மிஸ் பண்ணிட்டியா? சரி விடுறா, நான் மெட்ராஸ் வந்த உடனே இந்த மேட்டரை டீல் பண்றேன். வச்சிட்டுமா? ஓகேடா. எவ்வளவு ஆச்சுமா? 19 ரூபாய். 19 ரூபாயா? ஆமா 19 ரூபாய். கரெக்டா 19 ரூபாயா? கரெக்டா 19 ரூபாய் தான். அப்ப சரி, ஓகே. இந்தா நல்லா பாத்துக்கோ. 19 ரூபாய். 19 ரூபா. 19 ரூபா தாம்மா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், இங்க ஒருத்தன் கரெக்டா 19 ரூபாய் நோட்டு கொடுக்குறான் சார். அவனை வந்து உடனே பிடிங்க. சார் ஓடுறேன் சார். காஃபி உங்களுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்ஸ். ஐயோ ஓகேண்ணா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். யாரும் இந்த ரூமுக்கு வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அம்மா தான் வருவாங்க. எப்பயாவது தங்கச்சி தாத்தா வருவாங்க. அவங்க எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல, தண்ணி சத்தம் கேட்கக்கூடாதுல்ல, அதான் சத்தம் வச்சிருக்கேன். நீங்க குளிச்சுட்டு வாங்க. அப்ப நீங்க? நான் லாக் பண்ணிட்டு கீழே போறேன். காஃபி குடிச்சிட்டீங்களா? ஓகே. தேங்க்ஸ். நம்ம வரோம், வசந்த் ஃபோன் பண்ணி சொல்லு. யாரோ யாரோடி உன்னோட புருஷன். வச்சிடுறேன். ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, நம்பர் போட்டு தர, பேசுறியா? என் கர்வம் அழிந்ததடி. சாரி சித்தி, அவன் கொஞ்சம் லூசு. நீங்க புறப்படுங்க. கீதா போயிட்டு வரேன். இவனுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. பாய். போன போடுறான். ஹலோ. ஏய் வசந்தே, நான் மனோ பேசுறேன்டா. மனோ, என்ன விஷயம்டா? இன்னைக்கு என்ன டேடா? சாட்டர்டே. புரியுதா? வழக்கம் போல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் வீட்டுக்கு வர்றோம். அங்க உன் ரூம்ல வழக்கம் போல மேட்டர்ல ஓபன் பண்ணி கொந்தளிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேயா? வீட்லயா? இப்போ நான் வீட்ல இல்லடா. வீட்ல இல்லையா? அப்ப எங்கடா இருக்க? அம்பாசிடர் பல்லவால இருக்கேன். அம்பாசிடர் பல்லவாவிலியா? அம்பாசிடர் பல்லவாவா? அப்பா நான் நாத்தம்டா. இது வழியா போச்சுன்னா அவனே போனை வச்சிருவான். போடா இந்த பக்கம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீயே? டேய், ஃப்ரெண்டோட இருக்கேன். ஃப்ரெண்டா? ஏன்டா உன் ஃப்ரெண்ட்லாம் இங்க லைன் கட்டி நின்னுட்டு இருக்கறோம். அங்க எந்த ஃப்ரெண்டோட நீ ரவுண்ட் கட்டி அடிச்சிட்டு இருக்க? பாம்பேல இருந்து வந்திருக்காங்க, பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அட பாம்பே ஃப்ரெண்டோட பார்ட்டியா? சரி வச்சிரேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கு எவ்வளவு ஆச்சு? 2 rupees. 2 rupees. கிரெடிட் கார்டுகளை கொடுக்கலாமா? நோ. நீங்க ஜோதிகா மாதிரியே இருக்கீங்க, காசு தரணுமா? இட்ஸ் ஆல் ரைட். தெரிஞ்சா ஜோதிகா ஃபீல் பண்ணு.